வணக்கம் அபிரகாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கொட்டக்குடியைச் சேர்ந்த பிரபாகரன் தனது மனைவி கார்த்திகாவை கொலை செய்து உடலை எரித்ததுடன் சாம்பலை அருகிருந்த கிணற்றில் கரைத்ததாக தற்போது கிராம நிர்வாக அலுவலரிடம், அதாவது விஓவிடம் சரணடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அபிரகாம், மேலூர் பகுதியை சேர்ந்த பிரபாகரன் மற்றும் மனைவி கார்த்திகா ஒரு திருமணம் ஆன நிலையில் 3 வயதான சிறுமி குழந்தை ஒன்று இருக்கிறது. இந்நிலையில் பிரபாகரன் மீது ஏற்கனவே கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் மேலூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக இருந்து வருகிறது. அப்புறம் இந்த நிலையில் ஏற்கனவே மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மனைவி தன் அம்மாவின் வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வந்த பிரபாகரன் கடந்த 3ஆம் தேதி இரவு சொந்த வயலுக்கு அழைத்து சென்று கார்த்திகாவை கொலை செய்து உடலை எரித்து சாம்பலை அங்கிருந்த கிணற்றில் கரைத்ததாக இன்று காலை கொட்டக்குடி கிராம நிர்வாக அலுவலர் செல்லத்திடம் பிரபாகரன் சரணடைந்துள்ளார். இதனையடுத்து கிராம நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் மேலூர் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் தொடர்ந்து முதற்கட்ட விசாரணையில் மனைவியின் நடத்தையை சந்தேகமடைந்த பிரபாகரன் இது போன்ற கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. மேலும் இது குறித்து மேலும் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. என்ன, ஒரு மனைவியை கொலை செய்து சாம்பலை கிணற்றில் கரைத்து அது தானே சரணடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்புறம் இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது.